ஒருத்தர் இவனோட லவரை பார்க்கில் மீட் பண்ணுறான். அப்போ அவனோட லவர் ஏதோ தப்பு பண்ணுறான்னு தெரியும். அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா அவளோட ட்ரெஸ்ஸில் ஒரு பின்னை மாட்டி அதுலேருந்து ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் கீழே படுற மாதிரி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவன் எங்கே போனான்னா அந்த பெயிண்டை வச்சு இவன் எங்கே போகிறான்னு கண்டுபிடிச்சிருவான். ஆனால் இந்த விஷயம் இவளுக்கும் தெரியும். அதே பார்க்கில் இருக்கிற இவளுடைய இன்னொரு லவருக்கும் தெரியும். இவன் என்ன பண்ணுவான்னா இவளுடைய பேக்கில் இருக்கிற கத்திரி எடுத்து அந்த கயிறை கட் பண்ணலான்னு பார்ப்பா. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் பண்ண தேவைன்னு சொல்லுவான். இவங்கிட்ட இந்த ரிமோட் காரில் அந்த கயிறை கட்டி அந்த கார் அங்கேருந்து ஓட விட்டு அந்த மார்க் வேற இடத்துல இருக்கும். இவங்க வேற இடத்துல இருப்பாங்க. அவனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி இவளுடைய லவரும் அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வரான். இதை பார்த்து அவங்க அந்த மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க. இவனும் அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி வந்தான். அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வேற இடத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மார்க் பின்னாடியே போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. இனிமேலுக்கு நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா அவனை கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிக்கும் போது அவனோட பேக்ல ஏதோ மாட்டி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இவனோட கழுத்திலும் ஒரு பின்னு மாட்டிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை கழட்டி இழுத்து பார்த்தா அதுல ஒரு கயிறு ஜாயின் பண்ணிருக்கு. இழுத்து பாக்குறாங்க. இவன் வந்த இடம் ஃபுல்லா ஒரு ப்ளூ கலர்ல மார்க் இருக்கு. ஏன்டா மாட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா சைடுல பார்த்தா இவனுடைய லவர் நிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, ரெண்டு பேருக்குமே லவர் இருக்குன்னு.